இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியன்னையின் பக்தர்களே, நாம் அன்னையினுடைய வணக்க மாதத்தில் 28ஆம் நாளிலே இருக்கின்றோம். அன்னை மரியாள் அவருடைய வாழ்வில் பிறரன்பு பணி என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே 3 நிலைகளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒன்று, அன்னை மரியாள் தனது உடல் மனநிலையை பொருட்படுத்தாது பிறருக்காக செய்த பிறரன்பு செயல்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதே போல அந்த பிறரன்பு செயல்களால் விளைந்த நல்ல ஒரு அறிகுறியை நாம் கேட்கப் போகின்றோம். அதே போல அந்த பிறரன்பு என்கின்ற அந்த செயல்பாடால் அன்னை மரியாள் எவ்வாறு இன்றும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் நிலையாக நாம் சிந்திக்க இருப்பது, அன்னை மரியாள் தனது உடல் மற்றும் மனநிலையை பொருட்படுத்தாது பிறருக்காக செய்த பணி. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி அளித்த பொழுது அவர் அந்த எலிசபெத் அம்மாளும் கருத்தாங்கி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அந்த செய்தியை கேட்டவுடனே அன்னை மரியாளுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அவ்வளவு வயதான அந்த தம்பதியினருக்கு ஆண்டவருடைய அருளால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வரமானது கொடையானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எண்ணி அன்னையானவள் இன்ப அதிர்ச்சி கொண்டிருப்பாள். அதே போல மற்ற மக்களும் நிச்சயமாக கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் கூட அன்னை மரியாள் அனைத்து மக்களையும் தாண்டி யோசித்து அவர்களுக்கு இந்த வயதான காலத்திலே இப்படி ஒரு அருள் கிடைத்திருக்கின்றது என்பதை எண்ணி அந்த வயதான காலத்திலே அவர்களால் அந்த உடல் நிலையை அவர்களால் சரியாக பார்த்து கொள்ள முடியாது, குறிப்பாக எலிசபெத் அம்மாள் துன்பப்படுவாள், கஷ்டப்படுவாள் என்கின்ற அந்த ஒரு நிலையை அவர் எண்ணி பார்க்கின்றாள். ஒரு சாதாரண பெண்மணி, இளம் வயது பெண்மணி ஆக இருந்தாலும் சரி, ஆனால் இவள் வயது முதிர்ந்தவளாக இருக்கின்றாள். எனவே நான் சென்று அவருக்கு உதவ வேண்டும் என்று அந்த ஒரு பிறரன்பு, ஒரு கொடையை, ஒரு மனநிலையை அவர் கொண்டிருந்தார். எனவே தான் அன்னை மரியாள் விரைந்து செல்கின்றார். விரைந்து சென்று அந்த காலத்திலே இன்று நாம் பயணிப்பது போல பேருந்து வசதிகளோ வேறு வசதிகளோ கிடையாது. எனவே தான் அன்னை மரியாள் ஒருவேளை நடந்தோ அல்லது கழுதையின் மேலோ பயணித்து இந்த ஒரு அற்புதமான பிறரன்பு செயலை செய்திருக்கின்றார் என்பதைத்தான் நாம் கேட்கின்றோம். எனவே அங்கு சென்று அவரை சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கின்ற ஒரு அன்னையாக, பிறர் அன்பு பணியிலே மிகுந்த ஆர்வம் கொண்ட அன்னையாக நம் அன்னை இருக்கின்றாள். இரண்டாவதாக நாம் சிந்திக்கவிருப்பது, இந்த பிறர் அன்பு செயல்பாட்டினால் விளைந்த ஒரு அறிகுறி கானாவூர் கல்யாணம். இந்த கானாவூர் கல்யாணம் தான் ஒரு முதல் அறிகுறியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. இதற்கு முழுமையான காரணம் நம் அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு கானாவூர் கல்யாணத்திலே தான் அந்த குடும்பம் ஆனது சந்தித்த அந்த அவமானம், அந்த துயரம், அந்த மனக்கலக்கம், குழப்பம் ஆகியவற்றுக்கு அன்னையானவள் முற்றுப்புள்ளி வைக்கின்றாள். எப்படி என்றால், ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றாள். அந்த குடும்பம் சந்தித்து கொண்டிருந்த அந்த குழப்பமான சூழ்நிலையை ஆண்டவரிடம் எடுத்து கூறுகின்றார். கூறிய பின்பு அவருடைய சீடர்களிடம் சொல்கின்றார், அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி அனுப்பி வைக்கின்றாள். இந்த ஒரு நம்பிக்கையால் தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி நிகழ்கின்றது. அந்த துயருற்ற குழப்பமான அந்த துயரத்தை சந்தித்த அந்த கல்யாண வீட்டு குடும்பமானது மகிழ்ச்சி அடைகின்றது. ஆண்டவருடைய அந்த புதுமையினால், அந்த கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றிய அந்த புதுமையினால் அந்த வீடே, அந்த உறவினர்களே, விருந்தினர்களே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது ஒரு அன்னை மரியாளுடைய மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக, பிறரன்பு செயல்பாட்டின் ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. மூன்றாவதாக, அன்னை மரியாளுடைய பிறரன்பு பணி இன்றும் தொடர்கின்றது. அந்த அன்பு நமக்கும் காட்டப்படுகின்றது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, சாதி, மதம், இனம் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து அன்னையை நோக்கி எத்தனையோ மக்கள், கோடான கோடி மக்கள் வருகின்றார்கள். துன்ப துயரங்களினால் தங்களுடைய மன்றாட்டுக்களை அவள் முன் வைத்து அவருடைய பரிந்துரைக்காக வேண்டி அழுது மன்றாடி அந்த வரத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே தான் அன்னை மரியாள் இன்றளவும் அந்த தொடக்கத்திலிருந்தே தோன்றிய
அந்த அன்பு காட்டிய அன்பு இன்றளவும் குறையாமல் தொடர்ந்து நமக்காக, இந்த மனித குலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள். எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அன்னை மரியாள் இன்றளவும் நமக்காக இந்த அன்பின் வெளிப்பாட்டை நமக்காக செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நாம் காண முடிகின்றது. எனவே அன்னை மரியாள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்தவித சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, எந்தவித குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நம்மை கைவிட மாட்டார் என்பதைத்தான் இந்த பிறரன்பு பணியிலே, அன்பு பணியிலே நம்முடைய அன்னையிடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்கின்றோம். 28ஆம் நாள் ஜெபம். உலக மாந்தர் அனைவரையும் அன்பு செய்யும் எங்களின் இரக்கமுள்ள தாய்மரியே, இதோ உம் பாதம் சரணடைந்து வந்துள்ள எங்களை உம் கடைக்கண் பாரும். துன்பமும் நோயும் வறுமையும் தனிமையும் வாட்டும் இவ்வுலக வாழ்வில் எங்களுக்கு உதவியாக வரக்கூடியவர் யார் என்று மனம் குழம்பி தவிக்கும் வேளையில், அன்று கானாவர் திருமணத்தில் அந்த வீட்டு மக்களின் கண்ணீரை துடைத்தது போன்று இன்றும் எமக்காக உம் திருமகனிடம் பரிந்துரைத்து உதவிக்கரம் நீட்ட நீர் ஒருவர் எங்களுக்கு உண்டு என்ற எண்ணமே எங்கள் மனதிற்கு எல்லையற்ற ஆறுதலையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது. எனவே இது உண்மையிலும் உண்மையாகும். அன்பு நிறை அன்னையே, எங்கள் குடும்பங்களை, எங்கள் தொழில், எங்கள் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் அனைத்தையும் நீரே ஏற்றுக்கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு வைக்கின்ற மன்றாட்டுக்களை கேட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்களை அன்பு செய்யும் இறைவனின் தாயே, எங்களை எந்நிலையிலும் கைவிடாது காத்திருளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நல் செயல். தேவ அன்னையிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியாக ஒரு ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாள் மூலமாக ஏற்பட்ட ஒரு புதுமையை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். எகிப்தியாள் என்ற மரியம்மாள், அந்த ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு பெரிய புதுமையை நமக்கு கூறுகின்றார். அவளுடைய வாழ்க்கையிலே 12 வயது நிரம்பிய பொழுது அவள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு சென்று விடுகின்றாள். அங்கு தனது மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அந்த நிலையை உணராமலே அவள் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இருந்தாள். எனவே ஒரு நாள் மக்கள் அனைவரும் சிலுவை உயர்த்தப்பட்ட அந்த திருநாளின் பொழுது அனைவரும் எருசலேமுக்கு செல்வதாக இருந்தது. அனைவரும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண்மணியானவளும் நானும் செல்வேன் என்று சொல்லி அவளும் சென்று கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் கூட இது ஒரு பக்தி முயற்சியாக இல்லை அந்த பெண்மணிக்கு. மாறாக ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாக நானும் சென்று விட்டு வருவேன் என்று அந்த ஒரு மனநிலை அவள் சென்று கொண்டிருந்தாள். சென்று கொண்டிருந்தாலும் கடல் பயணத்தின் பொழுதும் கூட இந்த பெண்மணியானவள் பாவ நிலையை விட்டு விலகவில்லை. எவ்வளவோ பாவங்களை செய்கின்றால் அந்த பயணத்தின் பொழுதும் கூட கூச்சாமல் அவருடைய பாவ நிலைகளை செய்து கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் கூட அனைவரும் அந்த எருசலேமுக்கு சென்று முடித்த பிறகு அந்த கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை பார்த்து ஆசீர் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே அனைவரும் கோவிலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எருசலேமுக்கு கோவிலிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண்மணியும் காலடி எடுத்து வைக்கின்றாள். ஆனால் முடியவில்லை. யாரோ பின்னாடி இருந்து அவளை தடுப்பது போல அவர் உணர்கின்றாள். மீண்டும் மீண்டுமாக செய்கின்றாள். ஆனால் 3-4 தடவை அவ்வாறு செய்த பிறகும் கூட அவளால் கோவிலுக்குள் செல்ல முயலவில்லை. ஏனென்றால் அவள் செய்த பாவங்கள் அனைத்துமே அவள் கண்முன் தெரிகின்றன. அவள் அழுது விட்டாள். அவளால் முடியவில்லை. எல்லா பாவங்களும் கண்முன் வந்தவுடனேயே மிகவும் வருத்தமுற்றவளாய் மனம் நொந்து அழுகின்றாள். குழப்பம் வாய்ந்தவளாய் இருந்தாள். அந்த நேரத்திலே தான் அந்த கோவிலிலே இருந்த அந்த மரியனுடைய சுரூபத்தை பார்க்கின்றாள். அதை பார்த்த பிறகுதான் மரியனிடம் சென்று ஓடி அழுகின்றாள். அன்பான அம்மா, நான் பாவிதான், நான் மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கின்றேன் தான். இருந்தாலும் கூட எனக்காக அன்னையானவளே நீரே எனக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாட வேண்டும். எல்லாம் வல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் எனக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பினை, இந்த ஒரு இரக்கத்தை, இந்த ஒரு அன்பான செயலை எனக்காக நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி மன்றாட வேண்டும் என்று சொல்லி அழுது கேட்கின்றாள். இதை கேட்ட அன்னை மரியாளும் அதற்குரிய அந்த அறிகுறியை அவளுக்கு தருகின்றாள். மீண்டுமாக அந்த பெண்மணியானவள் சென்று கோவிலுக்குள் சென்று அங்கு அந்த உயர்த்தப்பட்ட சிலுவையை பார்த்து ஆசி பெறுகின்றாள்.
மீண்டும் அதை பார்த்துவிட்டு திரும்பி வந்தவுடனேயே அந்த மரியனுடைய சுரூபத்தின் முன்பாக திரும்பவும் வந்து அழுகின்றாள். அன்னைக்கு நன்றி கூறுகின்றாள். இனிமேல் நான் இந்த பாவ நிலையை வாழ மாட்டேன், இந்த பாவ நிலையிலிருந்து நான் கடந்து வந்து விட்டேன், எனவே ஆண்டவருக்குரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி அவள் முடிக்கின்றாள். அப்பொழுதுதான் ஒரு குரல் கேட்கின்றது, நீ யோர்தானுக்கு அப்பால் போ என்ற ஒரு குரல் கேட்கின்றது. அந்த பெண்மணி அவள் அந்த யோர்தானுக்கு அப்பால் சென்ற உடனேயே அவள் 17 ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்த அனைத்து பாவங்களும் அவள் கண்முன்னே தெரிகின்றன. அவள் நொந்து போனவளாய் ஆண்டவர் முன்னிலையிலே அழுகின்றாள், மன்னிப்பு கேட்கின்றாள், மனம் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றாள். மனம் மாறினால் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்வை அவர் மேற்கொண்டாள் என்பதைத்தான் இந்த ஒரு பெண்மனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இது அன்னை மரியின் மூலமாக நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய புதுமையாக இருக்கின்றது. எனவே குழப்பமுற்ற நேரத்திலும் எவ்வளோ பாவங்களாம் நாம் செய்திருந்தாலும் கூட மனம் திருந்தி ஆண்டவரிடம் நாம் வரும்பொழுது அன்னையானவள் அன்பினால் நம்மை அரவணைக்கின்றாள், நமக்காக பரிந்து பேசுகின்றாள். எனவே நீங்களும் நானும் இந்த வணக்க மாதத்திலே அன்னைக்குரிய பாசத்தோடு அன்போடு அன்னையை நாம் சந்திப்போம். அவருடைய ஆசிரையும் அவருடைய பரிந்துரையும் நாடி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.